தூத்துக்குடி செல்வம் சார், வணக்கம் சார். பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய புதையல், அதனுடைய சாவி எங்க இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குதுன்னாங்க. உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பேசுனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லவா? பாண்டியன் 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 பேசல. இல்ல அவர்கிட்ட இருக்கு. நாங்க அவரு சொல்லல, அவரு அத பேசல. பேசினவரு வேற ஒருத்தர். ஆமா, நீங்க வந்து ஒரு ஒடிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா, ஆட்சி செய்வதா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. இங்க அப்படிதான் சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்கன்னு அப்படிதான் சொன்னாங்க. இங்க வந்துட்டு உட்காந்து தமிழர் இந்தியாவுல நான் எங்க இருந்தாலும் என்னோட சிந்தனை எல்லாம் இங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனா இது ஒரு வேஷம், இது ஒரு கபட நாடகம் அப்படின்ட்டு திமுக சொல்கிறது. எங்களுக்கு நீங்க சொல்லுங்களேன். அதாவது சகோதரி ஆண்டாள் பிரியதர்சினி அவர்கள் வந்து வழக்கமா தகுதியோடு வாதாடக்கூடியவர். அவர்கிட்ட சப்ஜெக்ட் இல்லாதனால நழுவி போறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஹிண்டன்பர்க் இருக்கு பாருங்க, அதானி வந்து அரசாங்கத்துல அங்க வகிக்கல. அதானி என்பவர் ஒரு தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர். அவருக்கு வந்து ஹிண்டன்பர்க்ல கொடுத்தா எங்க கொடுத்தா எங்களுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு. ரெண்டாவது, மாண்புமிகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் இரண்டாம் வல்லபாய் பட்டேல் என்று எல்லோரும் கருதக்கூடிய மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இங்க தமிழ்நாட்டுல மதுரையில நீங்க 1ஆம் தேதி என்ன சொன்னீங்க? உங்களுடைய முதலமைச்சர் அதே மதுரையில பொதுக்குழுவுல எந்த சா வந்தாலும் முடியாதுன்னு சொன்னீங்க. எந்த சா வந்தாலும் முடியாது சொன்னதுனால அவர் என்ன சொன்னாரு? 39,975 கோடி ரூபாய் சாராய ஊழல் செய்திருக்கிறது திமுக அரசு, அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களிடத்துல மறுப்பு இருந்தால் நீங்க உடனே வழக்கு போடுங்க. தமிழ்நாடு அரசின் மீது, முதலமைச்சர் மீது அல்லது திமுக மீது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொய்யான தகவலை சொல்றாரு, வழக்கு போடுங்களா பாப்போம். ஒரு மாசம் பொறுங்க, அவசரப்படாதீங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பொறுத்துருங்க, எல்லாவற்றுக்குமான விடை கிடைக்கும். ரெண்டாவது, இவங்க வாஷிங் மிஷின்ல போட்டு பாரதிய ஜனதால வந்த உடனே அவங்கள புத்தராக்கிடுறாங்க, புனிதராக்கிடுறாங்கன்னு சகோதரி சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்? செந்தில் பாலாஜி எங்க இருந்தாரு? 2019 கரூர்ல இதே முதலமைச்சர் செந்தில் பாலாஜி என்று இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியல்ல பரிசீலிக்கப்படுகிற ஒரு பட்டியல்ல இருந்தார் அப்படி சொன்னாங்களே. இப்ப இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு? எந்த கட்சியில இருக்காரு? அமைச்சராக இருந்து ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு, ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போய் இப்ப அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காரு. ரெண்டாவது, எப்படி தண்டிக்கப்பட்டுன்னு சொல்ல முடியும்? மூத்த அமைச்சராக தண்டிக்கப்பட்டு இன்னைக்கு பிணையில இருக்கார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்களை அல்லது அந்த கலாச்சாரத்தை, தமிழ் மரபுகளை எல்லாம் சிதைக்கிற வகையில பேசுனதுனால அவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டல, பதவி நீக்கம் செய்யப்பட்டு இன்னைக்கு இருக்காரு. இதே வந்து உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு? அதனால நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. எலக்ட்ரல் பாண்டுன்னு சொன்னாங்க. லாட்டரி மாற்றின்ட்டு எவ்வளவு வாங்குனீங்க? உங்க கட்சி எவ்வளவு வாங்குச்சு? 510 கோடி ரூபாய் ஒரே ஒரு நிறுவனத்துல இருந்து திமுக வாங்குச்சா வாங்கலையா? மக்கள் கேட்பாங்களே, கேட்க மாட்டாங்களா? அதனால இந்த ஊழலை பற்றி பேசுவதற்கு அண்ணா பாருங்க, அதே கம்பெனி கிட்ட பிஜேபியும் வாங்கியிருக்கு. அதனால திமுக அரசு என்றைக்கு வீட்டுக்கு அனுப்பப்படும் என்று மக்கள் காத்திருக்கிறார்கள். அதனால நீங்க ஒண்ணு பெரிய நியாயத்தை பேசி பூசி மெழுகிற முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அறிவாலயத்தில் இருக்கிற திமுக உடைய தலைமை நிலைய செயலாளர் RS பாரதி பேசுறாரு, தமிழ் 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 சொல்லி வந்து பேசுறாங்க சொல்லி. எந்த இடத்திலாவது தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒடிசாவிலே இருக்கிற அரசை நடத்துகிறார் என்று சொல்லி இருப்பாங்க. அதே நேரத்துல பூரி ஜெகநாதருடைய ஆலயத்து சாவியை திருடி விட்டு போயிட்டார் ஒரு காலம் சொல்லல. பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவி தமிழ்நாட்டை சார்ந்த பாண்டியனிடம் இருக்கிறது என்று சொன்னது உண்மை. அதுல அவர்கிட்ட தானே இருந்தது. இவ்வளவு பேசுறீங்களே. ஒரிசா மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை தானே ஆதரிச்சாங்க, உங்களை ஆதரிக்கல. உங்களுடைய இந்தியா கூட்டணி ஆதரிக்கல, நவீன் பட்நாயக் ஆதரிக்கல. அதனால
நீங்க ரொம்ப உங்களுடைய யுவர் டேஸ் ஆர் கவுண்டிங், யுவர் டேஸ் ஆர் நம்பரிங். அதனால நீங்க வந்து சார் தூத்துக்குடி செல்லும் சார் ஒரு இப்படி பேசி போகாதீங்க, தப்பு. நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருந்தாருங்கிறதுக்காக மொத்த அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குங்கிறீங்க. அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. ஆசிரியர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. சம வேலை சம ஊதியம் நிறைவேற்றப்படல. சரி, நல்லது. இணைப்புல இருங்க, இணைப்புல இருங்க. சரி, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அது நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கெடுப்பு நடத்தப்படல. தூத்துக்குடி செல்லும் சார் வணக்கம். நான் முதல்ல பேசும்போது ஒரே ஒரு சின்ன தவறான ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி உறுதியான போது அடுத்து உடனடியாக வந்த செய்தி என்ன அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வெளியிட்டது என்ன அப்படின்னா, இந்த டிவிஹெச் சம்பந்தமான இடத்துல நடந்த ரெய்டு குறித்த செய்தி வெளியில வந்தது. ஆனால் ரொம்ப அன்அஃபிஷியலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கசிய விட்ட தகவல் என்ன அப்படின்னா, அமைச்சர் நேரு சம்பந்தமான அலுவலகங்களில் அவருடைய துறையிலெல்லாம் ஊழல் நடந்திருக்கு, டெண்டர்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் திமுகவினுடைய சட்டத்துறை அதுக்கு பதில் கொடுத்தாங்க. அதனால ஒரு ஸ்ட்ரக்சர்டாக பிஜேபியினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கிறதுனால நான் கேட்க விரும்புகிறேன். 1000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை வழக்கு தொடர்ந்து அது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கும் போது அதனுடைய விசாரணை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இவங்க கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் 39,000 கோடி அளவிற்கு மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில், மாநில அரசாங்கமே நடத்துகிற நிறுவனத்தில் இவ்வளவு கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அமலாக்கத்துறை எடுத்து விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகள் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட எஃப்ஐஆர் வெறும் 7 எஃப்ஐஆரோ 8 எஃப்ஐஆரோ தான் திமுக காலத்தில். இப்ப அதுவே 1000 கோடி தான் ஊழல் அப்படின்னா இந்த 39,000 கோடி ஊழல் எங்க இருந்து சார் வந்தது? அதாவது மத்திய உள்துறை அமைச்சருக்கு அவருக்கு தகவல் திரட்டி கொடுக்கக்கூடிய உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை ஒன்று இருக்கு. அது எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேஸ் எப்படி உளவுத்துறை திரட்டி கொடுக்க முடியும்? நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். மாநில அரசாங்கத்துக்கும் உளவுத்துறை இருக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு உளவுத்துறை இருக்கு, ஐபி இருக்காங்க, எஸ்பி இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க, சிசிஐடி இருக்காங்க. அதுக்கு பிறகு அதாவது ஒவ்வொரு உளவுத்துறையிலேயே கிட்டத்தட்ட 8 அமைப்பு 8 பிரிவுகள் இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரிவும் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் இருக்கு சார். கேளுங்க, நீங்க சொல்றது அன்அபிஷியல் இல்ல, அன்அபிஷியல் மெசேஜ் வச்சு நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சார் பேசிட்டு போனவரு ஹோம் மினிஸ்டர் சார். நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு அனுமதிங்க ப்ளீஸ். அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு தவறான தகவலை திமுகவினுடைய நல்ல மதிப்பு, திமுகவினுடைய நல்ல மதிப்பை கெடுப்பதற்காக மத்திய அமைச்சர் தவறான தகவலை சொல்லிவிட்டு போகிறார் சொல்லி நீங்க திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டியதானே? சார் 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 அவங்க போறாங்க போல சார், எங்களுக்கு சொல்லுங்க சார், நாங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க 1000 கோடி ரூபாய் ஊழல்னா அமலாக்கத்துறை கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. அதுவும் ஒரு கிளப் ஆஃப் எஃப்ஐஆர் 40க்கும் அதிகமான முதல் தகவல் அறிக்கைகளை எடுத்துக்கிட்டு நீங்க இந்த நாட்டினுடைய ஹோம் மினிஸ்டர் உட்கார்ந்துகிட்டு 39,000 கோடி அதே நிறுவனத்துல ஊழல் நடந்திருக்குங்கிறாரு. எங்க இருந்து தகவல் கிடைச்சது? நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? 7 எஃப்ஐஆர் திமுக ஆட்சியில போடப்பட்டதுன்னு சொல்லி 7 எஃப்ஐஆர் திமுக ஆட்சியில போடப்பட்டது. இன்னும் சொல்ல போனா பிரிடிகேட் அஃபென்ஸ் இல்லாம, பிரிடிகேட் எஃப்ஐஆர் இல்லாம இடி வர முடியாதுன்னு எல்லோருக்கும் தெரியும். இதுல வந்திருக்காங்க. இப்பொழுது ஆரம்ப கட்ட நிலையில் 1000 கோடி தெரிந்திருக்கிறது. இன்னும் போக போக இன்னும் சொல்ல போனா சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் பேசி முடிச்சுட்டு. சுப்ரீம் கோர்ட்ல வெக்கேஷன் முடிஞ்சிரு, சுப்ரீம் கோர்ட் ஓபன் ஆன பிறகு, ஃபங்க்ஷன் ஆன பிறகு ஜூலை மாதத்துக்கு பிறகு பாருங்க. அப்ப ஈடி 39,000 கோடின்னு சொல்லுமா? இல்ல பாருங்க, தேவைப்பட்ட விசாரிச்சு உண்மையாக இருக்கும்போது வரத்தரம் செய்யும். அப்போ ஈடி அமித்ஷா சொல்றபடி தான் செயல்படுது. இல்ல சார், என்கிட்ட ஒரு தகவல் இருந்தா அந்த தகவலை நான் ஈடிக்கு கொடுப்பேன். ஈடிக்கு நான் என்கிட்ட ஒரு தகவல் இருந்தால் அதை நான் ஈடிக்கு கொடுப்பேன். நான் ஒன்னே கேளுங்க சார், திமுக
ஒன்று மற்ற ஆந்திராவை பாருங்கள், ஹைதராபாத்தை பாருங்கள், பீகாரை பாருங்கள், சண்டிகரை பாருங்கள். இதெல்லாம் கதை கிடையாது. நீங்க ஊழல் செய்திருக்கிறீர்களா இல்லையா, அல்லது ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் உங்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்களா இல்லையா, ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்கள், வாய் கொழுப்படுத்தி பேசி அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்பட்டவர்கள், ஊழல் வழக்கில் சார் இங்க பாருங்க சார், தூத்துக்குடி செல்லும் சார், தூத்துக்குடி செல்லும் சார், தூத்துக்குடி செல்லும் சார், இங்க பாருங்க, இந்த அரசாங்கத்திலாவது மாநில கட்சி ஆளக்கூடிய ஒரு மாநிலமா இது இருக்கிறதுனால ஒரு எதிர்ப்பு வந்தது அப்படின்னா ஜனநாயக பூர்வமாக ஒரு கட்சி அவருடைய கட்சி பொறுப்பை பறித்தது, சந்தர்ப்பம் அமைந்த போது அவருடைய அமைச்சர் பதவியும் பறிச்சிருச்சு. ஆனா நீங்க உங்க கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் ஒரு ராணுவத்தினுடைய கர்னல என்ன பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்றாரு. அதனுடைய பெயர் காரணத்தினால் ஏதாவது உங்க பார்ட்டி நடவடிக்கை எடுத்ததா? மன்னிப்பு கேட்டிருக்காரு சார். என்ன மன்னிப்பு கேட்டாங்க? இவரு தான் மன்னிப்பு கேட்டாரு. இல்ல இல்ல மன்னிப்பு கேட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்ன? இன்னைக்கு வந்து மதுரையில கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்க மாட்டேன்றுச்சு சார். ஜட்ஜ் என்ன சொன்னாரு? இங்க பாருங்க, ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்கங்க, தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கங்க. நான் நாளைக்கு காலையில உயிரோட இருப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அதனால இவர் பேர்ல எஃப்ஐஆர் போடுனது. நான் ஒண்ணு கேளுங்க, இன்னைக்கு நேத்து நைட்டு வந்து மதுரைக்கு பக்கத்துல மதுரையில ஒரு பஸ் டிரைவரை அந்த இன்ஸ்பெக்டர் வாங்க சார். என்ன சார் நீங்க உங்க ஆட்சி தானே சார், உங்க ஆட்சியில இழைக்கப்படுகிற எந்த அநீதியாக இருந்தாலும் இந்த ஆட்சியாளர் தானே பொறுப்பு. ஒரு ரேஷன் கடையில ஒரு தவறு நடந்தா அதுக்கு இந்த ஆட்சி தான் பொறுப்பு. டாஸ்மாகில் நடந்தா அதுக்கு இந்த ஆட்சி தான் பொறுப்பு. காவல்துறை அத்துமீறல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு முதலமைச்சர் தான் பொறுப்பு. அமைச்சராக பொறுப்பு. பெஹல்காம்ல நடந்ததுக்கு யார் பொறுப்பு? பாகிஸ்தான் பொறுப்பு. கரெக்டா? எங்க பொறுப்பு? அதாவது ஒரு பொறுப்பு இல்ல இல்ல, பெஹல்காம்ல 26 பேரை சுட்டுக் கொன்னதுக்கு யார் பொறுப்பு? நேரு பொறுப்பு. உடனடியாக மத்திய அரசாங்கம் துல்லியமான தாக்குதல் நடத்தி இணைப்புல இருங்க சார், நான் டைம் ஆச்சு எனக்கு. உலக அரங்கில இந்தியாவுடைய மதிப்பை உயர்த்தி இருக்கிறார் சார். ஒரு மாநில அரசு மேல நீங்க எல்லாவற்றையும் பொறுப்புடைமையாக்கும் போது 26 பேர் கொல்லப்பட்டதற்கும் 42 பேர் கொல்லப்பட்டதற்கும் இந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கிச்சா? சார் ஒரே ஒரு விஷயம், தீவிரவாத தாக்குதலுக்கும் ஊழலுக்கு என்ன சம்பந்தம்? எல்லாத்துக்கும் சம்பந்தம் இல்ல. ஒரு ஆள் அடிச்சதுக்கு சம்பந்தப்படுத்துறீங்கல்ல. தீவிரவாதிகள் ஒரு அந்நிய தேசத்தினுடைய தீவிரவாதிகள் அத்துமீறுகிறார்கள், அதுக்கு பதிலடி கொடுத்திருக்க. ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொடுப்படுத்த அலைகிறவர்களுக்கு நீங்க எப்படி நாம வக்காலத்து வாங்க முடியும்? எங்க சார் கன்விக்ஷன் ஆயிருக்கா? வழக்கே சரி, இணைப்புல இருங்க.